பேரையும் சொல்ல சொன்னாங்க. எப்பா வாங்கப்பா, கோச்சிட்டு போகாதீங்கப்பா. ஊர் தலைவரே சீனி ஐயா வாங்கய்யா. இவர் தான் சீனி நயினார் முகமது பாய். ஒன்னா கூட்டிட்டாப்ல. அவர் ஒரு உருமா இருந்தாலே எல்லாரும் சேர்ந்த மாதிரி தான், ஒன்னா கூடி தான் இருக்காப்ல. நீங்க போங்க, அடுத்து வாங்க. ஜிம் பாடி அவ்வளோதான். நிர்மல் சிங்கு. தோத்திரம் பயங்கரமா இருக்கு. அடுத்த ஆள் வாயா. லேட்டஸ்ட் பாய்ல, அதனால ட்ரெண்டிங்கா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். உங்க பேரை சொல்லுங்க. என்னையா வாட்சா? ஸ்வாட்ஸ்ன்றாயா? நான் கூட இந்த வாட்ச் எங்க போச்சு இந்த மாதிரி இருந்துச்சியா? பரவாயில்ல, அவங்க ஊர்ல இருக்க மிஷினரி பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. அடுத்ததாக நம்ம கபாடி பிளேயர். என்னடா பிளேயர் நீங்க? ஓ, கிரிக்கெட். ஆக்கி ஒத்த பால்ல விளையாடுவாங்க. இப்படி உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாலை பிடிக்கிறதுக்கு ஒரு 11 பேர் போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி எதுக்கு அப்படி விளையாடுறீங்க? அதை போய் ஒரு இதுல போய் பொருத்துல போடுறாங்க. என்ன இப்படியே உருட்டிக்கிட்டே? ஆமா, அவர் பேர் வந்து வினித். ரொம்ப சந்தோஷம். ரோல் நம்பர் இருக்காடா உனக்கு? 12/74. அது பேப்பர் அரியர் வச்சிருக்காயா? முடிக்கலையா இன்னும்? வாங்க வாங்க. அதே சார் தான் பாஸ் பண்ணி விட்டாரு. வாங்க. என்னது? ஆமோஸ், செல்வந்தர் ஆமோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவர் ரிட்டையர்ட் ஆகும்போது இவர் கிராஜுவிட்டி பணத்துல நம்ம போய் நேரா வாங்கிக்குவோம். கோடியா வாங்கணும். ஆமாண்ணா. அடுத்து வாங்க. இவர் அடுத்ததா ஒரு கிட்னி திருடன். புதிய பேர் வச்சிருக்கோம், கிட்னி திருடன் வருங்காலம் அப்படின்றாங்க. என் பேர் ஈஸ்வராஜன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. அவ்வளவுதானே? வாங்க. இது இருக்காங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க தம்பி. உங்களுக்காக எவ்வளவு பேர் சாப்பிடாம இருக்காங்க. நம்ம பேசுறது அவங்களுக்கு அப்பிடைசர். ஆஹா, எப்போ முடிப்பாங்கடா அப்படின்ற மாதிரி. நல்லா பண்றோமோ இல்லையோ? நீங்க தாத்தா வேற 2 தாத்தாவும் பாவம் சோகமா உட்காந்துருக்காங்க. என்ன பிரச்சனையோ தெரியல. நம்ம போட்ட டிராமால தான் கோமாக்கு போகாம இருந்தாங்கல்ல, அது வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. அது வரைக்கும் உன் பேரை சொல்லவே இல்லையா? அண்ணா, என் பேர் சாமுவேல்ராஜ். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ அண்ணா. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு குரு இவர் தான். குரு கிடையாது. பின்னாடி ஒரு குரு இருக்காரு. அவர் தான் அந்த கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது அவர் தான். டாக்டர் தாஸ். சரி, போதும்பா தம்பி. அடுத்தது எல்லாரும் வாங்கின காசுக்கு வேணும். ஒரே ஒரு நிமிஷம் சமைக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க. 12 பக்கம் எழுதி கையில கொடுத்தேன். எல்லாம் கரைச்சு குடிச்சுட்டு எங்க போட்டாங்கன்னே தெரியல. சொந்த டயலாக். பேப்பர் காணாம போச்சு. அவர் நாங்க என்ன சொன்னோம்? கரெக்டா தான் சொன்னோம். கரைச்சு குடிச்சிட்டோம்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த பேப்பரை கேட்டா நான் எங்க போய் தர்றது? என்ன பாத்ரூம்ல போய் தர்றது?